யார் இந்த ஆலி கமெனி? ஈரானிய அரசியலில் அவருக்கு உள்ள அதிகாரம் என்ன? அது பற்றிதான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி சங்கிலியன் பார்வையாளருக்கு வணக்கம். எனது இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி பார்வையிடவும். உங்கள் பேராதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தற்போதைய இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் ஊடகங்களில் அதிகம் பேசப்படும் நபராக ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா ஆலி கமெனி இருக்கின்றார். அவரை கொலை செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டதாகவும் ஆனால் அதை அமெரிக்கா நிராகரித்து விட்டதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமெனி பாதுகாப்பாக தங்கியிருக்கும் இடம் தங்களுக்கு தெரியும் என்றும் அவரை எங்களால் துல்லியமாக தாக்க முடியும், ஆனால் அவரை நாங்கள் தற்போதைக்கு கொல்லப்போவதில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திறன்கள் இஸ்ரேலின் இருப்புக்கே ஆபத்து என கூறி ஈரான் மீது யுத்தத்தை ஆரம்பித்துள்ளது இஸ்ரேல். இந்த இராணுவ நடவடிக்கை மூலம் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதே முடிவாகும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெரிவித்துள்ளார். ஈரானிய மக்கள் தங்கள் தலைவர்களுக்கு எதிராக கிளர்ந்து எழ வேண்டும் என முன்னரே கேட்டுக்கொண்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 1979ஆம் ஆண்டு ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் இரண்டாம் கட்ட தலைவராக உருவானவர்தான் இந்த ஆயத்துல்லா அலி கமெனி. அதிகாரம் மையங்களுக்கு இடையே நடக்கும் போட்டிகளுக்கு நடுவே இருக்கின்றார். இவர் எந்த ஒரு பொது விடயங்களிலும் தனது அதிகாரத்தை செலுத்தும் அளவுக்கு 1989ஆம் ஆண்டிலிருந்து இந்த பதவியில் இருந்து வருகின்றார். பொது கொள்கை சார்ந்த விடயங்களிலும் அவர் தனது அதிகாரங்களை செலுத்தும் அளவுக்கு நாட்டின் தலைவராகவும் புரட்சிகர காவல் படை மற்றும் இராணுவத்தினரின் தலைமை தலைவராகவும் ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் கொண்டுள்ளார். இவர் மத நம்பிக்கையுள்ள 8 குழந்தைகளை கொண்ட ஒரு குடும்பத்தில் இரண்டாவதாக பிறந்தவர்தான் ஆயத்துல்லா ஆலி கமெனி. ஈரானின் இரண்டாவது பெரிய நகரமான மசாட்டில் 1939ஆம் ஆண்டு பிறந்தவராவார். இவரது தந்தை ஈரானில் ஆதிக்கம் செலுத்தும் ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுக்கு மதகுருவாக இருந்துள்ளார். இவருக்கு குரான் படிப்பதில் அதிக ஆர்வம் இருந்த காரணத்தால் 11 வயதிலேயே மதகுரு ஆனார். ஆனாலும் அவர் சமகாலத்தில் ஏனைய தலைவர்களைப் போலவே அரசியலிலும் ஆர்வம் காட்டினார். சிறந்த பேச்சு ஆற்றல் கொண்ட இவர் ஈரானின் ஷாவை விமர்சித்து வந்துள்ளார். அதனால் பல ஆண்டுகள் சிறைகளில் அடைக்கப்பட்டார். அது மட்டுமின்றி தலைமறைவு வாழ்க்கையையும் வாழ்ந்து வந்துள்ளார். பின்னர் 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சி மூலம் ஷாவின் ஆட்சி அகற்றப்பட தலைநகர் தெஹரானில் வெள்ளிக்கிழமைகளில் பிரார்த்தனைக்கான தலைவராக நியமிக்கப்பட்டார் கமெனி. அதன் பின்பு 1981ஆம் ஆண்டு ஈரான் நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்பு ரூஹுல்லா கொமெய்னி தனது 86வது வயதில் மரணித்த பின்னர் அவருக்கு அடுத்த மதத் தலைவராக 1989ஆம் ஆண்டு கமெனி தெரிவு செய்யப்பட்டார். மத்திய தெஹரானில் அவர் தனது மனைவியுடன் வசித்து வருவதாகவும் இவருக்கு இளவயதில் புகைத்தல் பழக்கம் இருந்ததாகவும் அந்நாட்டில் மத தலைவர்கள் புகைப்பிடிப்பது என்பது வழக்கத்திற்கு மாறானது. மேலும் இவருக்கு கவிதை தோட்டக்கலை போன்றவை விருப்பமானவையாம். இவர் அதிகம் வெளிநாடுகளுக்கு செல்வதில்லையாம். 1980ஆம் ஆண்டு நடந்த ஒரு கொலை முயற்சியில் இவரது வலது கை செயல் இழந்ததாகவும் இவருக்கு 4 மகன்கள் 2 மகள்கள் என 6 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். மேலும் இவரது பிள்ளைகள் மனைவி பற்றிய தகவல்கள் மிகவும் அரிதாகவே உள்ளன மற்றும் இவரது செல்வாக்கு காரணமாக 2வது மகனான மோச்சபா நன்கு அறியப்பட்டவாறாக உள்ளார். பாரம்பரியமான இஸ்லாமிய குடியரசின் மூத்த அதிகாரிகளின் குழந்தைகள் படிக்கும் இஸ்லாமிய கல்லூரியான தெஹரானில் உள்ள அலாவி உயர்நிலை பள்ளியில் மோச்சபா கல்வி கற்றதாகவும் அறியப்படுகின்றது. மோச்சபாக்கு மதகுருவாக ஆக முன்னரே திருமணம் நடைபெற்றது. பின்னர் 30வது வயதில் ஈரானில் பிரபலமான கோமில் உள்ள சியா இறையியல் பள்ளியில் தனது கல்வியை தொடங்கினார். குடும்பத்தின் மூத்த மகனான முஸ்தபா கமெனி தீவிர பழமைவாத மதகுருவான அசிஸ்யுல்லா கோஸ்வத்தின் மகளை திருமணம் செய்துள்ளார். 1980களில் நடந்த ஈராக் யுத்தத்தில் முஸ்தபா மோச்சபா ஆகியோர் முக்கிய பங்காற்றியுள்ளனர். 3வது மகனான மசோத் 1972ஆம் ஆண்டு பிறந்தார். கோம் செமினரி பழமைவாத ஆசிரியர் சங்கத்துடன் இணைந்த நன்கு அறியப்பட்ட மதகுருவான மோக்ஷன் கரக்ஷியின் மகளான சூசன் கரக்ஷியை இவர் திருமணம் முடித்துள்ளார். மசோத் கமெனி அரசியலில் இருந்து விலகியே இருக்கின்றார். அவர் தனது தந்தையின் பணிகள்
பரப்புரை நடவடிக்கைகளுக்கு செயல்படும் அலுவலகத்திற்கு தலைமை வகிக்கின்றார் என்றும் மற்றும் தனது தந்தையின் பணிகள் நினைவு தொகுப்பு வாழ்க்கை வரலாறும் அவரிடம் உள்ளது. கமெனேயின் இளைய மகனான மேஷம் 1977 ஆண்டு பிறந்தார். அவருடைய 3 சகோதரரைப் போலவே இவரும் ஒரு மதகுருவாக உள்ளார். கமெனேயின் மகள்கள் குறித்து பொதுவெளியில் அதிகம் அறியப்படவில்லை. இரண்டாவது மகனான மோச்சபா பற்றி 2000ஆம் ஆண்டளவில் அரிதாகவே பேசப்பட்டது. ஆனால் பொதுவெளியில் அது அதிகமாகவே தெரிந்தது. 2004ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் ஏற்பட்ட சர்ச்சையின் போது மோச்சபா ஊடகங்களில் மிகுந்த கவனம் பெற்றார். அப்போது பிரபலமான வேட்பாளரான மேத்தி கரோபி ஆயத்துல்லா ஆலி காமெனேய்க்கு வெளிப்படையாக கடிதம் எழுதினார். மகமது அகமது நெஜாத்திற்கு ஆதரவாக மோச்சபா பின்னணியில் செயற்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். 2010ஆம் ஆண்டில் இருந்து இஸ்லாமிய குடியரசில் மிகுந்த அதிகாரமிக்க நபராக அவர் காணப்பட்டார். தனது பதவிக்கு மோச்சபாவை கமெனேய் விருப்ப வேட்பாளராக கொண்டிருப்பதாக சில உத்தியோகப்பற்றற்ற தகவல்கள் தெரிவிப்பதாகவும் அறிய முடிகின்றது. ஆலி கமெனேய் மன்னர் அல்ல, தனது ஆட்சியை மகனுக்கு வழங்கிட முடியாது என்ற போதிலும் தன் தந்தையின் பழமைவாத வட்டத்துக்குள் குறிப்பிடத்தக்க அதிகாரங்களை கொண்டவராக மோச்சபா காணப்படுகின்றார். Bei Bushaltestelle sind, fahren wir nicht. Bist du nicht mehr krass.